ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு கண்டனம். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் மின்தடை. 12ஆம் தேதி புதன்கிழமை காலை முதல் மாலை வரை நீடிக்கும் என அறிவிப்பு. வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி? மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் விளக்கம். போக்குவரத்து காவலரிடம் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமி. சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை கண்டித்து புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடைபெற சில மாதங்களே உள்ளது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கு பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது மக்களின் வாழ்வுரிமையை பறிப்பதாகவும் ஜனநாயகத்தை அடியோடு குடிதோண்டி புதைப்பதாகவும் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு மூலம் புதுச்சேரியில் உள்ள உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாக கூறி இப்பணிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களான திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவப்புடிலன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்த கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை நகர செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஒயிட் டவுன் கிழக்கு பகுதி, முத்தியால்பேட்டை வடக்கு பகுதி, சாரம், காமராஜர் சாலை, அண்ணா சாலை, கிருஷ்ணா நகர் பகுதி, மேற்கு பகுதி, கோவிந்த சாலை, மறைமலை அடிகள் சாலை, தெற்கு பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், செயின்ட் சீமோன்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் ரோடு, தெபசன்பேட், விஸ்வநாதன் நகர், ரெயின்போ நகர் 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் வீதி, சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், சக்தி நகர், லெனின் வீதி, சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புதன்கிழமை 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுமக்களுக்கு பல்வேறு விளக்கங்களை அளித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூறுகையில், புதுச்சேரியில் வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
முதற்கட்டமாக கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பதிவு அதிகாரி வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை அளித்துள்ளார் என்றும் இதுவரை புதுச்சேரியில் 91.40% படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மீதமுள்ள 9% இடமாற்றம், இறந்தவர்கள் வேறு மாநிலம், வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்றும் படிவம் பெறாதவர்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு படிவங்களை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இணையதளத்தில் அதிகாரிகள் விவரங்களை பெறலாம் என்றும் 1905 கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டும் விவரங்களை பெறலாம் என அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர் பதிவு அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமும் கணக்கெடுப்பு படிவத்தை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த படிவத்தை திரும்பப் பெறும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர், அவர்களிடம் கேட்டும் பதிவு செய்யலாம் என்றும் படிவத்தில் சமீபத்திய புகைப்படம் ஒட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். முதல் பாகத்தில் வாக்காளர் தங்களது முகவரி விவரங்களை எழுத வேண்டும் என்று கூறியுள்ள அவர், வலதுபுற காலத்தில் 2002 வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணியில் இடம்பெற்றவர்கள் தங்கள் விவரங்களை பதிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இடதுபுறத்தை பூர்த்தி செய்ய தேவையில்லை என்று கூறியுள்ள அவர், 2002 பட்டியலில் இடம்பெறாதவர்கள் இடதுபுறம் உள்ள பட்டியலில் தந்தை, தாய், தாத்தா போன்றவர்களின் விவரங்களை பதிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த விவரங்களை இணையதளத்தில் உள்ள தகவல்களை பெற்று நிரப்பலாம் என்று தெரிவித்துள்ள அவர், படிவம் பெற வரும் அதிகாரிகள் அவற்றை நிரப்ப மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார். படிவத்தில் கையொப்பமிட்டு அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், 2 படிவத்தில் 1 ஒப்புகை சீட்டாக மக்களிடம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மக்கள் வாக்குரிமையை பெற இந்த படிவங்களை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் குறைதீர்ப்பு நாட்களில் உரிய ஆவணங்களை அளித்து விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போதை தலைக்கேறியதால் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நேரு வீதி அண்ணா சாலை போக்குவரத்து சிக்னல் அருகே தலைக்கேறிய போதையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் திருஞானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவர் மது போதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து போக சொல்லியுள்ளார். ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக முடியாது என்றதோடு காவலர் என்ற அச்சம் கூட இல்லாமல் மதுபோதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார். இதனிடையே காவலரிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறு இல்லை என அந்தர்பல்ட்டி அடித்தது வேடிக்கையாக இருந்தது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை காவலர் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டதால் வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி 3 அணிகளாக செயல்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் 2019ஆம் ஆண்டு மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் தன்னையும் இணைத்து பாரதிய ஜனதா கட்சியினர் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும், அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக மல்லாடி கிருஷ்ணராவ் இருந்ததாகவும், மருந்து வாங்குவது தொடர்பான கோப்புகள் தன்னிடம் வரவில்லை என்று கூறினார். மேலும் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வரையில் அந்த கோப்பு முடிந்துவிடும் என்று கூறிய அவர், இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தான் தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கூறிய அவர், இதுகுறித்து எந்த விசாரணை நடத்தினாலும் தான் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி 3 அணிகளாக செயல்பட்டு வருகிறது என புகார் தெரிவித்தார். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி என்றும், 2வது ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி என்றும், 3வது அணியாக மல்லாடி கிருஷ்ணராவ் செயல்பட்டு வருவதாகவும் அவர் புகார் தெரிவித்தார்.
என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், கூட்டணியை விட்டு வெளியேறினால் அடுத்த நிமிடம் முதலமைச்சர் ரங்கசாமி திகார் சிறையில் இருப்பார் என்று கூறியுள்ளது அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் கல்வி நிதி கிடைக்காமல் மாணவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதால் உடனடியாக அரசு நிதி உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்காக காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். இத்திட்டத்தின் கீழ் மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை குழுவான சென்டாக் மூலம் தனியார் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்திற்கு அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது. எம்பிபிஎஸ் படிப்புக்கு 2.25 லட்சம், பிடெக் படிப்புக்கு 25,000 ரூபாய், நர்சிங் படிப்புக்கு 8,000 என ஆண்டுதோறும் நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தால் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி கனவு நனவாகி வருகிறது. காலத்தோடு வழங்கப்பட்டு வந்த காமராஜர் கல்வி திட்ட நிதி உதவி 2022ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. 2021ஆம் ஆண்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2022ஆம் கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்கள் இறுதி ஆண்டிற்கு வந்துவிட்ட நிலையில் சில மாதங்களில் இறுதி செமஸ்டர் எழுதி படிப்பை முடிக்க உள்ளனர். ஆனால் இன்னும் காமராஜர் கல்வி திட்ட நிதியை கல்லூரிகளுக்கு அரசு விடுவிக்கவில்லை. இதனால் கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை 1 மாத காலத்திற்குள் கட்டுமாறு மாணவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இதனால் பொறியியல் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கணிசமான தொகையை ஒரே நேரத்தில் கட்ட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி பரிதவித்து வருகின்றனர். எனவே அரசு இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேச ஒற்றுமைக்கு எதிரான டெல்லி குண்டுவெடிப்பு கண்டனத்திற்குரியது என்று புதுச்சேரி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளதும் பலர் படுகாயமடைந்துள்ளதும் மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான இச்செயல் மிகுந்த கண்டனத்திற்குரியது என்று கூறிய முதலமைச்சர், தேசத்தை அச்சுறுத்தும் இத்தகைய செயல்களுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரபல நிறுவனம் பெயரில் போலி விளம்பரம் செய்து பல லட்சம் மோசடி செய்த 5 நபர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன். கான்ட்ராக்டரான இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சமூக வலைதளமான முகநூலில் வைஷாக் ஸ்டீல் என்ற நிறுவன பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி கம்பிகள் தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து 31 லட்சம் முன்பணம் செலுத்தி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் கொடுத்த கம்பிகள் வரவில்லை. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல் குமார் சிங், பீகாரைச் சேர்ந்த உத்தம் விஷால் குமார், ராயுஷன் குமார், அபிஷேக் குமார், பெங்களூருவைச் சேர்ந்த தயாந்த் ஆகியோரை கடந்த ஜூன் 20ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞானசம்பந்தம் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த்ரா குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 5 மாத சிறை தண்டனை மற்றும் 20,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் பங்கேற்று 1 நிமிடம் அமைதி காத்து உலக அமைதியை வலியுறுத்தினர். கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மனிதநேயம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் முக்கியமான முயற்சியாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல தமிழ் சினிமா நடிகை நமிதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி, அன்பு, ஒற்றுமை, நாணம் ஆகிய உயர்ந்த மனித பண்புகளை 1 நிமிடம் மௌனம் காத்து வலியுறுத்தினர்.
உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம், மனித குலத்தில் அன்பும் ஒற்றுமையும் பரவட்டும் என்ற வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் புதுச்சேரி தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்ற வேண்டுமென வலியுறுத்தி மின்துறை அதிகாரியிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மனு அளித்தார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அக்கட்சி நிர்வாகிகளுடன் சென்று ஆரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். அம்மனுவில் ஆரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாகவும், உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் பகுதிகளில் மரக்கிளைகள் வளர்ந்துள்ளதால் எதிர்வரும் புயல் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்னதாக மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் உள்ள சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றி புதிய மின் கம்பங்களை நிறுவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சொர்ணா நகர் கண்ணம்மா தோட்டம் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்குகள் சரிவர எரியாததால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாகவும், எனவே ஹைமாஸ் விளக்குகளை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீராம்பட்டினம், காக்கையன்தோப்பு, ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளின் நடுவே மின்கம்பத்தை நிறுத்தி சாலைகள் போடப்படுவதாகவும், மின்துறை கவனத்தில் கொண்டு மின்கம்பங்களை சாலையோரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், புதிய மின்கம்பங்களை நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரியாங்குப்பம் தொகுதி மரப்பாலத்தில் துணை மின் நிலையமும், அரியாங்குப்பத்தில் மின்துறை அலுவலகமும் இயங்கி வரும் நிலையில் மின் பற்றாக்குறை இருந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், பல்வேறு பகுதிகளில் போதுமான மின்மாற்றி வசதி இல்லாததால் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வருவதாக கூறியுள்ளார். அதன் காரணமாக பல்வேறு வீட்டு உபகரணங்கள் பழுதாகி விடுவதாகவும், மின்சாதன பொருட்கள் பழுது அடைந்து விடுவதாகவும் கூறியுள்ளார். பல்வேறு பகுதிகளில் போதுமான மின்மாற்றி வசதி இல்லாததால் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வருவதாக கூறியுள்ள அவர், இதன் காரணமாக டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனவே அரசு மின்துறையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பழுதடைந்துள்ள மின் கம்பங்களை மாற்ற வேண்டுமென்றும், உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமென்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். அப்போது கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.